பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென கருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். பிரியமானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் யாவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாய் என்னுடைய உடல்நிலை மற்றும் மருத்துவர்களுடைய ஆலோசனை இவை எல்லாவற்றின் பேரிலே சோதரம் இந்த காலை ஜப ஆராதனையை என்னால் பதிவிட முடியவில்லை. என்றாலும் எனக்காய் ஜபித்த அத்தனை பேருக்காகவும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய எண்ணமும் இதுதான். ஒருவேளை நான் வெட்கப்பட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் என்னுடைய வெட்கம் மாறுமா? நான் இந்த வெட்கப்படுகிற நிலையை என் ஆண்டவர் எனக்கு மாற்றி தருவாரா என்று சொல்லி அநேக வேளையிலே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே அதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தின் ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு காட்டித்தரலாம் என்று யோசிக்கிறேன். யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். தன்னுடைய தகப்பன் வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வாழ்ந்தவன் அப்படியே அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் மாறி போகிறது. இதோ அடிமையாய் வெறுக்கப்படுகிறான். அடிமையாய் வெறுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் மேலே பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு இதோ ராஜாவின் உத்தரவினாலே காவல் காக்க பண்ணுகிறவர்களை சிறைசாலையிலே அடைக்கப்பட்டான். எப்பொழுது தனக்கு மரணம் வரும், தான் அன்றை விடுகிற நாளிலே உயிரோடு கூட இருப்போமா என்று தெரியாத ஒரு நிலையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்தான். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைத்து கொண்டான், தேவன் தனக்கு சொன்னதையும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதையும் யோசேப்பு ஒரு பொழுதும் மறந்து போகவில்லை. அதோடு கூட அவன் கர்த்தரை விட்டுவிடவில்லை. எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தலாகாது என்பதை தன்னுடைய மனதிலே அவன் நிறுத்தி கொண்டிருந்தான். எனவே என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். பார்வோனுக்கு முன்னாய் நிறுத்தப்பட்டான். நிறுத்தப்பட்டது மாத்திரமல்ல, தேசத்தின் 2ஆம் நிலை அதிகாரியாய் மாறிப்போனான். பார்வோனுக்கு அடுத்தபடியாய் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை பெற்ற போதும் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பெயராய் வைக்கிறான். இப்படி ஒரு பொழுதும் அவன் தேவனை விட்டு விலகாமல் இருந்தான் என்பதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காய் நிற்கிற உங்கள் மேலே அந்த இரட்டத்தனையான பலனை என் ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை வெட்கப்பட்டு நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா? எங்களுடைய ஜனத்தின் மத்தியில் சகோதர நடுவில் நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இந்த வெட்கத்தை நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். எனவே அந்த கிருபைக்காய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான நன்மைகளை தருகிற எங்கள் நல்ல ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் அல்லவா? இந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. யோசேப்பை ஆசீர்வதித்து அவன் அடைந்த வெட்கத்தை மாற்றி போட்டு அதற்கு பதிலாய் மகிமையை கொடுத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அதை செய்தருளுவீராக. எங்களோடு கூட வாரும், தொடர்ந்து தம்முடைய கிருபைகளினால் நிறையும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
ஆமென்.